அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 10 திக்ருகள் பார்க்க போகிறோம். ரொம்ப எளிமையான திக்ருகள் தான், ஆனால் இது நம்மளுடைய வாழ்க்கையவே மாற்றக்கூடியதாக இருக்குது. நம்மளுடைய நிலைமை மாறாதா, நமக்கு நசீபு மாறாதான்லாம் கவலைப்படக்கூடியவர்கள் கண்டிப்பாக இதை ஓதுங்க. உங்களுக்கு நிச்சயமாக நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும். இப்போ அது ஒன்று ஒன்றா பார்க்கலாம். அதில் முதல் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சலவாத்தோடு ஆரம்பிக்கிறோம். அப்போ முதல் ஒன்று அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வாலா ஆலி முஹம்மதின் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களுடைய கூட்டத்தாருக்கும் அல்லாஹுடைய சாந்தியும் ரஹமத்தும் உண்டாகட்டும்னு சொல்கிறோம். கேட்ட கையோட ஒவ்வொன்றையும் 33 முறை ஓதிட்டு அடுத்த திக்கிற பார்க்கலாம். என்னோட சேர்ந்து ஓதுங்க. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வாலா ஆலி முஹம்மதின் 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 ஓதிட்டு இரண்டாவதாக நஸ்ருன் மினல்லாஹி வஃபத்ஹுன் கரீப், அல்லாஹுடைய உதவியும் வெற்றியும் நமக்கு சமீபத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குர்ஆன் வசனத்தை ஓதுங்க. இப்ப இதை 33 முறை ஓதிக்கோங்க. நஸ்ருன் மினல்லாஹி வஃபத்ஹுன் கரீப், 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 நஸ்ருன் மினல்லாஹி வஃபத்ஹுன் கரீப். அடுத்து மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா யா ஹசீபு அப்படின்னு சொல்லக்கூடிய
கணக்கு கேட்பவன் அப்படிங்கக்கூடிய அவனுடைய இஸ்மை ஓதிக்கொள்ளுங்க 3 முறை. இந்த இஸ்மு வந்து ரொம்பவே சிறப்புக்குரிய இஸ்மு. இது நிறைய பேருக்கு இந்த இஸ்முகளை பற்றி தெரியாது. ஏன்னா 99 இஸ்மில் இது வராது. அதனால இந்த ஒரு இஸ்மையை வந்து ஓதிக்கோங்க. இது ரொம்ப சிறப்பானது. யா ஹசீபு 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 யா ஹசீபு. அடுத்து 4வதாக யா சலாமு. யா சலாமுனா சாந்தி அளிப்பவன் அர்த்தம். யா சலாமு 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 யா சலாமு. அடுத்து 5வதாக பார்த்தீங்கன்னா யா ஃபத்தாஹு. இப்போ நம்ம வந்து எந்த காரியத்தை கேட்குறோமோ அந்த காரியத்தை வெற்றி பெற செய்யக்கூடியவனாக அல்லாஹ் இருக்கிறான்னு சொல்லிட்டு அவனுடைய இஸ்முகளை ஓதி நான் இப்போ கேட்கக்கூடிய இந்த காரியத்தை வெற்றி பெற்று கொடு, என்னுடைய துவாவை கபுல் செய்துவேன்னு சொல்லிட்டு யா ஃபத்தாஹு ஓதிக்கொள்ளுங்க. யா ஃபத்தாஹு 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 யா ஃபத்தாஹு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லா இலாஹா இல்லல்லா அப்படிங்கக்கூடிய திக்ரிலேயே ரொம்ப சிறந்தது இந்த களிமா தான். அதுவும் 7 வானம் பூமியை கூட ஒரு தராசில் வைத்தால் இன்னொரு தராசில் இதை வைத்தால் இதுதான் கனமாக இருக்கும்னா எந்த அளவுக்கு நன்மையில மிகைத்ததாக இருக்கும் பாருங்க. லா இலாஹா இல்லல்லா 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 லா இலாஹா இல்லல்லா. அடுத்தது ரப்பிகு ஃபிர்லி. ரப்பிகு ஃபிர்லினா என்னை மன்னிப்பாயாகன்னு சொல்லிட்டு அல்லாஹ்விடத்துல முந்திகஃபார் ஓதிக்கொள்ளுங்க. ரப்பிகு ஃபிர்லி 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 ரப்பிகு ஃபிர்லி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா யா முசீப் ஓதிக்கொள்ளுங்க. அப்படின்னா துவாவை ஏற்பவன் அர்த்தம். இப்போ நம்ம இத்தனை அமலையும் செஞ்சுட்டு நம்ம எங்கே போக போகிறோம்? துவாவை கேட்க போகிறோம். அதனால என்னுடைய எல்லா துவாவையும் நீ ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்லிட்டு அல்லாஹ்விடத்துல என்ன பண்ணுறோம்? யா முசீபை வந்து ஓதிக்கொள்ளுங்க. யா முசீப் 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 யா முசீப்.
மீண்டும் சலவாத்தை ஓதிக்கொள்ளுங்க. இதை அப்படியே ஓதிட்டு நீங்கள் உங்களுடைய துவாவை கேளுங்க. அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின் வாலா ஆலி முஹம்மதின். 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 அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின் வாலா ஆலி முஹம்மதின்.